விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேணுக்காவை ஒரு வழி பண்ணிடணும், அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னபூர்ணி பெரியம்மா இப்போ பேய் வேஷத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேய் வேஷத்தில் இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால ரேணுக்கா பக்கத்தில் நெருங்க முடியலை அப்படிங்கிறது நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான ஒன்றாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா ஏதாச்சும் இந்த ரேணுக்காவை பண்ணிடுவாங்க, அவங்க பயந்தடிச்சு போவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ காத்திருந்தோம். ஆனால் இந்த ரேணுக்காவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தூசி தட்டி விடுற மாதிரி அவ்வளோ கேஷுவலாக ஹேண்டில் பண்ணி இருந்தாங்க. இப்போ கதிரேசனோட ரூமுக்கு போகிறாங்க, அந்த சாவியை தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் ரகு கிட்ட கொடுக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டெண்டர் விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டு இப்போ கதிரேசனோட ரூமுக்கு போகிறாங்க. கதிரேசனுமே அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல அப்பப்போ பாத்ரூம் போயிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸுமே இப்போ ரூமுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் அன்னபூர்ணி பெரியம்மா ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரேணுக்கா ஃப்ரிட்ஜோட டோரை ஓப்பன் பண்ணவுமே அவங்க முகத்துலையுமே காயமாயிருது. மல்லி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பெரியமா, வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இதையெல்லாம் ரேணுக்கா ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க. அங்கே இருந்து சாக்லேட்டுமே எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அன்னபூர்ணி, இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாத, என்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறியா, மூக்கில் காயப்பட்டது போதாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ மல்லியுமே இந்த பெரியம்மா ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாங்க பெரியமா அப்படிங்கிற மாதிரி அவங்களையுமே சைகை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கதிரேசனுமே இப்போ வந்திருக்கிறது தன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக அவங்க மேலே பாசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிறது ரேணுக்கா இல்லை, சுடர் நம்மளோட பணத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.